எல்லோருக்கும் வணக்கமுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலியில வந்து கரண்ட் ஃபினான்ஷியல் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த க்ளோசிங் பேலன்ஸை நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு எப்படி ஓப்பனிங் பேலன்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணதை செக் பண்ணி பார்க்கறது. ஸோ எப்படி அதை வந்து நம்ம ஆல்டர் பண்றது, அந்த க்ளோசிங் பேலன்ஸை அடுத்த வருஷத்துக்கு நம்ம மூவ் பண்ணியாச்சு. ஸோ அதை இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் நடக்குது அப்படின்னா அதை எப்படி ஆல்டர் பண்றது, எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து அந்த ஓப்பனிங் பேலன்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த புது டேலியில நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோங்க இந்த வீடியோல. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் என்ன பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா, ஸோ நான் ரெண்டு டேட்டா கிரியேட் பண்ணி வச்சிட்டேனுங்க. ஸோ அப்போ கரண்ட் இயர்ல இருக்கிற ஒரு டேட்டா ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னா, இன்னொரு டேட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஸோ 25-26க்கு இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஃபினான்ஷியல் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் 24-25 இது. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம 24-25ஓட க்ளோசிங் பேலன்ஸை அடுத்த வருஷத்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம மூவ் பண்ணி வச்சிருப்போங்க. ஸோ அதை எப்படி மூவ் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த க்ளோசிங் பேலன்ஸை வந்து நான் இங்க நம்ம ஃபர்ஸ்ட் டேலியில வந்து நான் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பனிங் பேலன்ஸ் அங்க எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் க்ளோசிங் பேலன்ஸை பார்க்கலாங்க எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு. ஸோ எப்படி ஒரு க்ளோசிங் பேலன்ஸை நம்ம டேலியில இருந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்குள்ள போய்க்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரையல் பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? நீங்க இந்த ட்ரையல் பேலன்ஸ்குள்ள போனீங்கன்னா நம்ம எல்லா லெஜரோடைய க்ளோசிங் பேலன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வரும். இங்க வந்து பாருங்க, இங்க க்ளோசிங் பேலன்ஸ் வருது. ஸோ இதுல என்ன பண்ணிக்கலாம், நீங்க பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 1/4/2024, 31st March 25 பீரியட் ஆல்ட் F2 கொடுத்து பீரியட் நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல F12 கான்ஃபிகரேஷன் கொடுத்து இந்த இடத்துல நீங்க ஷோ க்ளோசிங் பேலன்ஸ் ஸோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ மற்ற ஆப்ஷன் ஓப்பனிங் பேலன்ஸ், டிரான்சாக்ஷன் இதெல்லாமே நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் செக் பண்ணும்போது தேவையில்லைங்க. அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஷோ க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும் நீங்க எஸ் கொடுத்துட்டு மற்ற ஆப்ஷன் எல்லாம் வந்து நோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் ஓப்பனிங் பேலன்ஸ், டிரான்சாக்ஷன் எல்லாம் நோ பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, கண்ட்ரோல் ஏ போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் 24-25ஓட க்ளோசிங் பேலன்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் ஓவராலாக இங்கே இருக்கு. ஸோ இப்போ இன்னொரு இதில் நீங்கள் கவனிக்கணும் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ் இதோட க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. ஸோ நம்ம டேலி பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம க்ளோசிங் பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் செக் பண்ணும்போது நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய லெஜர்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா, க்ளோசிங் பேலன்ஸை லாஸ்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸை அடுத்த வருஷத்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸா கொண்டு வருவாங்க. பிஎன்எல் இருக்கக்கூடிய நம்மளுடைய லெஜர்ஸை வந்து நம்ம கொண்டு வர மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸோ நம்மளுடைய அசட்டு, நம்மளுடைய லைபிலிட்டி, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, க்ளோசிங்கை வந்து ஓப்பனிங்காக கொண்டு வருவோம் நெக்ஸ்ட் இயருக்கு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கக்கூடிய பர்ச்சேஸ், சேல்ஸுங்க, எக்ஸ்பென்சஸுங்க, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம அந்த க்ளோசிங் பேலன்ஸை ஓப்பனிங்காக கொண்டு வர மாட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக இந்த சேல் அக்கௌண்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நான் வந்து Ctrl+R கொடுத்து ஹைட் பண்ணிக்கிறேங்க. ஸோ எனக்கு வந்து இது நம்மளுக்கு தேவையில்லை, அதனால Ctrl+R கொடுத்து ஹைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் மட்டும் இங்கே க்ளோசிங் பேலன்ஸா இருக்கும். இந்த இடத்துல நான் Alt F1 அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் கீ யூஸ் பண்றேன். ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிருதுங்க. ஸோ ஒவ்வொரு குரூப் வைஸ் இருக்கக்கூடிய லெஜரோடைய க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, நம்மளுக்கு இங்க எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சுங்க. ஸோ இதுல இருந்து இதை வச்சுட்டு நான் என்ன பண்றேன், அடுத்தது ஓப்பனிங் பேலன்ஸுங்க. ஸோ இப்போ அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு உண்டான டேலிக்கு வந்தாச்சு. ஸோ இதுலயும் நான் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் ட்ரையல் பேலன்ஸ்குள்ள வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க ஃபார் ஃபினான்ஷியல் இயர் வந்து பாத்தீங்கன்னா 25-26 டேட் வந்து 1/4/2025ஓட க்ளோசிங் பேலன்ஸ் தான் இருக்கு. இப்போ நம்ம F12 கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஷோ ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம், எஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இந்த ஷோ க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல நோ கொடுத்துக்கிறோம். எப்போ அப்படின்னா அடுத்த ஃபினான்ஷியல் 25-26க்கு நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் செக் பண்ணும் போதுங்க. மற்ற ஆப்ஷன் எல்லாம் நம்மளுக்கு எதுவும் நீங்க ஆல்டர் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இந்த இடத்துல Ctrl+A போட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், ஃபார் 1/4/2025ஓட ஓப்பனிங் பேலன்ஸுங்க. இதெல்லாமே ஓப்பனிங் வந்து என்ன, 31st March 2025ஓட க்ளோசிங் பேலன்ஸை 1/4/2025க்கு ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு வந்திருக்கிறோம். Alt F1 கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு என்ன ஆயிருது, ஸோ இது எக்ஸ்பேண்ட் ஆயிருது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோடைய லெஜர்ஸ் எல்லாமே வந்து வேண்டியதில்லை. ஸோ அந்த குரூப் எல்லாம் எதுவும் வேண்டியது இல்லைங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன், Ctrl+R ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி இதை நான் வந்து ஹைடு பண்ணிக்கிறேங்க. ஸோ ஏன்னா இதோட க்ளோசிங் பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இல்லைங்க, நம்ம கொண்டு வரவும் மாட்டோம் நம்ம. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், Ctrl+R கொடுத்து நான் ஹைட் பண்ணியாச்சு. ஸோ ஹைட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, இந்த இடத்துல ஒவ்வொரு லெஜரா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல கேபிட்டல் அக்கௌண்டோடைய
க்ளோசிங் பேலன்ஸ் இங்க இருக்குங்க 1/4/2024-25 ஓடது க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்க இங்க மேட்ச் ஆகுது பாத்தீங்களா. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லெஜர் லோன்ஸ் அண்ட் லைபிலிட்டியும் பாருங்க 58 இருக்கு 69, ஸோ 318. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல க்ளோசிங் நான் இப்போ டேப் மாத்திரம் இல்லைங்களா, இதுக்கு ஆல்ட் டேப் அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்றேங்க. ஸோ ஆல்ட் டேப் அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் அண்ட் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு உண்டான டேப் வந்து மாத்தி மாத்தி பார்த்துக்கலாங்க. ஸோ இது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு செக் பண்ணும்போது. ஸோ இப்படி செக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹெட் ஒவ்வொரு குரூப் வைஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. கரண்ட் லைபிலிட்டிஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இங்கே டெபிட்ல ஒரு பேலன்ஸ் இருக்கு 2,90,90,000 சம்திங் இருக்குங்க. ஸோ இங்கேயும் சேம் அமௌண்ட் இருக்கு. ஸோ ரெண்டாவது இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க ஃபுல்லா ஓவராலா பாக்குறக்கும் போது இங்க கிராண்ட் டோட்டலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதுங்க. நம்மளுடைய எல்லா பேலன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா குரூப் பேலன்ஸும் எக்ஸாக்டா இருக்கிறதுனால. ஸோ அசெட் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க என்ன என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு குரூப் வைஸா ஒவ்வொரு குரூப்புக்குள்ள இருக்கிற லெஜர் வைஸா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் தப்பா வருது அப்படின்னா நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இம்போர்ட் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸோ பேக் வந்துட்டேன். இந்த இடத்துல பேலன்ஸ் ஷீட்குள்ள போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேலன்ஸ் ஷீட்குள்ள உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்குள்ள வந்து பக்கத்து காமிக்குங்க. டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு காமிச்சதுன்னா நம்ம க்ளோசிங் பேலன்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸா கொண்டு வந்ததுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, நம்மளுடைய அந்த ஓப்பனிங் பேலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த எவ்வளவு வேல்யூ வருது என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் ட்ரையல் பேலன்ஸ்குள்ள வந்துட்டு நம்ம பீரியடுங்க. ஸோ பீரியடும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் F12. ஸோ இங்கே ஷோ ஓப்பனிங் பேலன்ஸ் இதை கொடுத்துட்டு ஷோ க்ளோசிங் பேலன்ஸ் நோ கொடுத்துட்டு கண்ட்ரோல் போட்டோன்னே இங்கே மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹைட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Alt F1 கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு லெஜராக நான் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஏதாவது வந்து இங்கே இருக்கிற இப்போ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸ் வந்து இங்க வந்து தப்பா இருக்கு மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்றேன், கேபிட்டல் அக்கௌண்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தப்பா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இங்க ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க ஒரு வேல்யூ இருக்கு, மற்ற எல்லா வேல்யூ கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க இங்க இருந்துட்டே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு இந்த கரண்ட் டேலிக்குள்ள கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லெஜர் ஆல்ட்ரேஷன் ஸ்கிரீன்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போயிருங்க. ஸோ இங்க வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்க ஆன் 1st April 25 ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு. ஸோ கிரெடிட் பேலன்ஸ் இருக்குதுங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ நீங்க இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஆல்ட் டேப் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு போயிடும். ஸோ அந்த ஃபினான்ஷியலோட க்ளோசிங் பேலன்ஸ் என்னவோ அதை இங்க ஓப்பனிங் பேலன்ஸா மாத்திட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா டெபிட் ஆர் கிரெடிட் வரும். ஸோ இங்க கிரெடிட் பேலன்ஸா டெபிட் பேலன்ஸா அப்படிங்கிறத பார்த்து நீங்க இங்க அந்த பேலன்ஸை நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு குரூப்புக்குள்ள இருக்கிற லெஜர் வைஸா நீங்க வந்து மேட்ச் பண்ணிட்டு எல்லாமே மேட்ச் ஆயிருச்சு கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா நீங்க எப்படி பாத்துக்கலாம், உங்களுக்கு எங்க பாத்துக்கலாம், நீங்க எப்படி பாக்கலாம்னா உங்களுக்கு இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் சொல்லிட்டு வேல்யூ வந்து மிஸ்மேட்ச் ஆகிறத சொல்லும். ஸோ இந்த மாதிரி வேல்யூ எல்லாம் எதுவும் மிஸ்மேட்ச் இல்லை, நீங்க அந்த க்ளோசிங் பேலன்ஸும் ஓப்பனிங் பேலன்ஸும் கரெக்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க பேலன்ஸ் ஷீட்குள்ளேயும் போய் நீங்க பார்த்து உங்களுக்கு எனக்கு வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே இப்போ பக்காவா இருக்குது, பெர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இம்போர்ட் பண்ண ஓப்பனிங் பேலன்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கலாங்க. ஸோ இம்போர்ட் பண்றது ஓப்பனிங் பேலன்ஸை எப்படி இம்போர்ட் பண்றது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ லாஸ்ட் இயர் அதை வந்து எப்படி ஓப்பனிங் பேலன்ஸா வந்து கரண்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெஜர்ல இருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி பண்றது அப்படிங்கிறத பத்தி வீடியோ ஆல்ரெடி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறோம். ஸோ இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஸோ இந்த மாதிரி அடுத்தது இயர் எண்ட் வந்துருச்சுங்க, ஸோ இயர் எண்ட் ரிலேட்டடா உங்களுக்கு டேட்டா ஸ்பிட் பண்றதோ இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, டேலி ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருக்குனாலும் மறக்காம நம்ம விவி இன்ஃபோடெக் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி நம்ம வீடியோ கொடுத்துட்டு இருக்கிற யூஸ்ஃபுல்லா இருக்கிற வீடியோ மறக்காம நீங்க வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம மறக்காம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.